கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த காலை நேரத்திலும் அப்பா அருமையான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்பா உங்கள் வெட்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்கிறாங்க. எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அப்பா அது எல்லாவற்றுக்கும் நான் முடிவை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று முதல் அப்பா உங்களை உயர்த்துகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா உங்களை காத்து கொள்ளுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் நிரப்ப போகிறத பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற அருமையான வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 17 வசனம். ஐசாயா 45 சாப்டர் verse 17. நீங்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்பா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தில் அப்பா அருமையாக சொல்கிறாங்க. ஐசாயா 54 verse 4ல் பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அப்போ திருப்பியும் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. பயம் மட்டும் நமக்கு வரவே கூடாது. அப்பாவுக்கு பிடிக்காத வார்த்தை இந்த பயம். அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பிசாசோட தந்திரமே முதல்ல விசுவாசிகளாக ஏசப்பாவை நம்பி இருக்கிற நமக்கு பயத்தை கொண்டு வருவோம். அந்த பயம் மட்டும் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுடைய விசுவாசத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். இங்கேயும் நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவோம், அடுத்து நரகத்துக்கு கொண்டு போயிடுவோம். அதனால தான் எங்கள் அப்பா அருமையாக சொல்லுவேன், பயப்படாது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நானாது நீ இலச்சை அடைவது இல்லை. நீங்கள் நானி குறுகி போகணுன்னு அவசியமே இல்லை. அப்பா சொல்கிறாங்க, நீ லட்சை அடைவதில்லை. ஒரு காரியமும் நீங்கள் லட்சை அடைந்து போக போகிற காரியமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 10 வசனம் பாருங்கள், verse 10ல் மலைகளே விலகி போனாலும் சரி, பர்வதங்களே விலகி போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அப்பா அந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, அப்பாவோட கிருபை உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கலங்கி திகைத்து இந்த காரியத்தை குறித்து நீங்கள் நொறுக்கப்பட்டு கலங்கி வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஒரு சமாதானமே இல்லை. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, வேலைக்கு போனால் வேலையில் சமாதானம் இல்லை, எங்கே போனாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் அப்பா சொல்கிறாங்க. அப்பா உங்கள் கூட இன்றைய தினத்திலிருந்து சமாதான உடன்படிக்கை செய்கிறாங்க. எவ்வளோ நல்ல தகப்பன்ல. அப்பா சொல்லுவது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கை. இது கடைசி வரைக்கும் மாறாத ஒரு உடன்படிக்கை. உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் சமாதானத்தை தருவேன். நீங்கள் அநேகம் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி நான் வசனம்லாம் நான் நிறையா படிச்சிருக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி மெசேஜெல்லாம் தான் நான் நிறைய கேட்டேனே, இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களோட நேரடியாக பேசுகிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு குழப்பத்தில், ஒரு வேலையில் நிம்மதி இல்லை, வருகிற வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் பொத்தல் பையில் போட்டது போல தான் போயிட்டுருக்கு. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய எல்லா வெட்க சூழ்நிலைகளையும் நான் மாற்றுவேன். அப்பா உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்கிறாங்க. உங்களுடைய எல்லா வெட்கத்தையும் நான் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்பா அதான் அருமையான வாக்குத்தத்தை சொல்கிறாங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்மேலே வைக்கிறேன். ஏன் இதை செய்கிறாருன்னா, அப்பா மனதுருகிற தெய்வம். அப்பா உங்கள் மேலே மனதுருகி இருக்கிறாங்க, உங்கள் மேலே ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் பாவம் இவ்வளோ கலங்கி போயிருக்காங்களே, இந்த கடன் பிரச்சனை போட்டு அவங்கள அழுத்தி அவங்கள அளவைத்து இவ்வளோ துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்கள் மேலே மனதுருகிறார். உங்கள் வியாதியை நினைத்து அப்பா மனதுருகிறார். நீங்கள் எந்த பிரச்சனையில் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களோ இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நான் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறேன். சில பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதே அதிகாரத்தில் 13 வசனம் பாருங்கள், உன் பிள்ளைகள் எல்லாரும் அப்பாவால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை அப்பா உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்பா
சமாதானத்தை தராங்க. அதே போல் அநேகர் எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, எனக்கு பிசாசு கிரியை இருக்குது, அதனால தான் நான் எதை செஞ்சாலும் வாய்க்காமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நொந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, verse 17ல், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாவற்றையும் அப்பா வாய்க்காமல் போக பண்ணுவாங்க. ஏசாயா 61:7, ஐசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ இரண்டத்தனையான பலனை நான் தருவேன் என்று சொல்கிறார். அடுத்து லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவாங்க. எங்கெல்லாம் நீங்கள் லட்சை அடைந்து போனீங்களோ அங்கெல்லாம் உங்களை அப்பா சந்தோஷப்பட வைப்பாங்க. உங்கள் வியாதியை எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போட வல்லமை உண்டு. உங்கள் கோர்ட்டு பிரச்சனையை மாற்றி போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்களா, அதை எல்லாம் மாற்றி போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இனி உங்களுடைய முயற்சியை யாராலையும் தடை செய்ய முடியாது. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா அதை தான் மீண்டும் சொல்கிறாங்க, நீங்கள் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷம், நாளைக்கு திருப்பி பிரச்சனை போராட்டம், அப்படி இல்லை. அப்பா சொல்கிறாங்க, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். 2 தீமோத்தேயு 1:12 2 Timothy 1st chapter verse 12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இங்கே தீமோத்தி சொல்கிறார். எனக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அனுபவிக்கிறேன். ஆயினும் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, நான் வெட்கப்படுகிறதில்லை. அதே போல தான் அப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆனால் உங்களை நான் வெட்கப்பட விட மாட்டேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா நான் யாரை விசுவாசிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவர் என்ன வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் விசுவாசிக்கிறது யார்? அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் உங்களை யார் முன்பாகவும் தலை குனிந்து போக விடவே மாட்டார். யார் முன்பாக நீ வெட்கப்பட்டு போக அப்பா விடவே மாட்டாங்க. அதுதான் இங்கே அருமையாக சொல்கிறார். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, அப்பா கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவாங்க. அதே போல் நமக்கு மரித்தாலும் நித்திய ஜீவனை தருவாங்க. கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ரோமர் 9:33 ரோமன்ஸ் 9th chapter verse 33. அப்போ நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்குன்னா என்ன செய்யணும்னு சொல்லி தான் இந்த வசனத்தில் அப்பா அருமையாக சொல்கிறாங்க. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி. ஏசாயா 28 பார்த்தீங்கன்னா அப்பாவோட வார்த்தை சொல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போது அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையான வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் அப்பாவை விசுவாசிங்க. அதனால தான் அங்கே முதல் வசனம் சொன்னாங்க, நீ பயப்படாது. அந்த பயம் வந்துச்சுன்னா விசுவாசம் போயிடும். அதனால தான் இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்கிறாங்க, விசுவாசமாக இருங்க. அப்பா மேலே இன்னைக்கு கண்களுக்கு முன்பாக பிரச்சனை போராட்டம் வேறு மாதிரி இருக்குது, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. அதுலேயே 10:11 chapter 10 verse 11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பாவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பாவோட வார்த்தை ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமாய் நடக்கும். இன்றும் உங்கள் வாழ்க்கையில் அப்பா பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாங்க. நம்ம கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவாது. அவர்களை நான் வெட்கப்பட விடவே மாட்டேன். அவர்கள் எந்த இடத்துல பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, கடனோடு கூட, வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, துக்கத்தோடு, கோர்ட்டு பிரச்சனையோடு கூட, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இப்படி என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலை, என் பிஸ்னஸ் நல்லாவே இல்லையே, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு பயந்து கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் நான் வெட்கப்பட்டு போயிட்டேன் பிரதர், அவங்க முன்னாடி என்னால் தலையை நிமிர முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தான் இன்றைக்கு அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்று நீங்கள் எதேச்சியாக பார்க்கல, அப்பா யாருடைய வெட்கத்தெல்லாம் மாற்றணும்னு முடிவு பண்ணாங்களோ
அவங்கள தான் இன்றைக்கு பார்க்க வைத்திருக்கிறான். இப்பொழுதே உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக அப்பா ரெண்டத்தனையான பலனை தருகிறார். உங்களுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு, யாரெல்லாம் சாவுக்கு எதுவான பலவீனமாக இருக்கிறாங்க, இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை நீர் தருகிறதற்காக, உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காக, மரித்தே போயிருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காக, அப்பா உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, இந்த நொடியே உங்களுடைய தழும்புகளால் நீர் சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அவங்க கிட்னி ப்ராப்ளம் நார்மல் ஆகிறதுக்காக சோத்திரம். இப்பொழுதே அவங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் நார்மல் ஆகிறதுக்காக சோத்திரம். அவங்க உறுப்பில் எந்தெந்த உறுப்புகள் செயல் இழந்து விட்டது என்று டாக்டர் சொன்னார்களோ இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளால் அந்த உறுப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து அப்பா ஒரு அருமையான வீட்டை உங்களுக்கு உண்டு பண்ணி தரப்போகிறாங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கே, எனக்கு கடன் அடைக்கணுமேனு பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஏசப்பா அற்புதம் செய்து அப்பா சொல்ல, நான் மனதுருகுகிற தேவன், உங்களுடைய அழுகையை நான் பார்த்துருக்கிறேன், நிச்சயமாய் நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா அற்புதத்தை செய்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை சீக்கிரமாக அப்பா நடத்தி வைக்க போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸ் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்கள் பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ண போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்ய போகிறாங்க. மந்திர தந்திர கிரியைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அப்பா சொன்னாங்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக, எல்லா மந்திர தந்திர கிரியைகள் எரிந்து சாம்பலாகிறதுக்காக, தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகிறதுக்காக நன்றி தகப்பன. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு இப்போ அப்பா சொன்னாங்களே, அதே போல் அப்பாவே உங்கள் பிள்ளைகளை போதித்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லோரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. மீண்டும் நாளை காலையில் புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.